வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். ஜீவா கந்தன் மலைன்னு எக்ஸ்ராஜா நடிச்ச ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அதுக்கு திரையரங்குகளில் அந்த படம் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. அனுமதி கொடுக்கலையா, இந்த தேட்டருக்காரங்களே இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா, என்ன எதுன்னு தெரியல. படம் எடுப்பதற்கு இந்த நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டுங்க. சினிமாங்கிறது ஒரு கலை வடிவம். அதில் எந்த கருத்து சொல்வதற்கும் எல்லாருக்கும் உரிமை உண்டு. அது பிஜேபி, காங்கிரஸ், திமுக, திக, கம்யூனிஸ்ட் அப்படின்னு நீங்க யார் வேணாலும் உங்க கருத்துக்களை மக்களிடம் பரப்புவதற்கு உரிமை உண்டு. ஆனா மத மோதலை தூண்டி விடுவது, சாதி பகைமையை தூண்டி விடுவது, ஒரு ஒரு மத சமூக நல்லிணக்கமா இருக்கிற பகுதிகள் எல்லாம் பிரச்சனை பண்றது, அதை ஒரு சினிமாவா எடுத்து மக்கள்கிட்ட பரப்புவது என்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம், தடுக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட. இந்த படம் யூடியூப்ல வெளியாயிருக்கு. சில காட்சிகள் காமிக்கிறாங்க, அவ்வளவு மோசமான காட்சிகளா இருக்கு. வெளிப்படையா நாத்திகனை கொலை செய்யறதா ஆதரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. வெட்டுவேன், உங்களை எல்லாம் கொல்லணும்டா, கோவிலுக்கு எதிராவா பேசுறீங்க. இவங்க குறிப்பிடுவது யாருன்னா, இன்னைக்கு திராவிட இயக்க இடதுசாரி தலித் அமைப்புகள்லாம் இன்னைக்கு அறநிலைத்துறைக்கு சார்பா இருக்கிறாங்க. அங்க கோவில் நிர்வாகம்ங்கிறது எல்லோருக்குமானதா இருக்கணும்னு சொல்றாங்க. அனைத்து ஜாதி அர்ச்சகரான்னு சொல்றாங்கல்ல, இவர்களை குறிவைத்துதான் அவர் பேசுறாரு. அந்த அருவா அவ்வளவு கோபத்தோட வெட்டுறது அவங்களதான். அனைத்து ஜாதி அர்ச்சகர் சொல்றியா, அனைத்து இந்துக்களும் சமம்னு சொல்றியா, அந்த கோபத்துலதான் அவரு வெட்டுற மாதிரி காட்சிகள் வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவரை இழிவுபடுத்தும் விதமாகவே காட்சிகள். பிளாஸ்டிக் சேருக்கு இல்லையே, பிளாஸ்டிக் சேர் குறித்து அவர் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் உங்களெல்லாம் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தானே உட்கார வைப்பாங்க, நீங்களாம் அவமானம். அது இவங்களுடைய வன்மத்தை எல்லாம் காமிக்கிறது. திருமாவளவன் அவர்கள் மீது, அவர் பேசுகின்ற பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கை மீது இவருக்கு இருக்கக்கூடிய வன்மத்தெல்லாம் வசனமா வைக்கிறது. உனக்கெல்லாம் பிளாஸ்டிக் சேர் தானே. ஆனா என்ன சொல்றது, திராவிட கட்சிகள் அவர் அப்படி நடத்துது அப்படின்னு சொல்றது. உண்மையில் அந்த தலித் மக்கள் மீது இவருக்கு எவ்வளவு கரிசனம் இருக்கு பாருங்க. தலித் தலைவர்கள் மீது எந்த அளவுக்கு உண்மையில அக்கறை இருக்கு பாருங்க. எவ்வளவு வன்மை இருந்தா அப்படி ஒரு வசனத்தை வச்சுட்டு நீ அடங்கமறு அத்துமீறின்னு சொல்லக்கூடிய குரூப்பா அப்படிங்கிறது, தலித் மக்களை ஒரு ரவுடிகள் மாதிரி காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் குறியீடா அந்த படத்துல நிறைய காட்சிகள் வச்சுக்கிட்டு இந்த மலையே இந்துக்களுக்கு தான் சொந்தங்கிறது. இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்தை வச்சு, இவங்களா தூண்டி விட்டு இன்னைக்கு ஒருத்தர் தீக்குளிச்சு இருக்கிறாரு. எவ்வளவு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய ஒரு பிரச்சனை மாதிரி காமிச்சு இந்துக்களுக்கு ஆபத்து, முருகனுக்கு ஆபத்துன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை கட்டிக்கிட்டு படம் எடுக்கிறாங்க. இந்த இதுல ரொம்ப ஓப்பனாவே ஒரு டயலாக் வச்சு ஒரு வசனங்கள் வருது. இது எப்படி இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்வதுன்னே தெரியல. எந்த துணிச்சல இவ்வளவு மோசமா படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. சேகர் பாபு ஒரு அமைச்சர், பிரியாங்கிறவங்க சென்னை மாநகரத்தினுடைய தந்தை. பிரியா சென்னை மாநகர மேயர் ஆனதுல இருந்து இவர்கள் பல்வேறு தரப்புல இருந்து வர விஷயம். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? பெண் என்பதாலா? இந்த பொண்ணு, இந்த சின்ன பொண்ணுங்கனால இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்களை வச்சு ஓட்டுறாங்க. ஏதோ சும்மா ஸ்டாலின் எழுதி தர்றத, சேகர் பாபு சொல்றத ஒரு பொம்மை மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு மேயருக்குரிய மரியாதையே தராம, ஒரு பெண் தானே அப்படிங்கிற அடிப்படையில் இழிவாக பேசினாங்க. ஒரு பெண்ணை ஒரு பொறுப்புக்கு வந்தாலோ ஒரு அதிகாரத்துக்கு வந்தாலோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஆணாதிக்க சமுதாயம் ஏற்றுக்காது. ஒரு லேடி இங்கிலீஷ் பேசுவதையோ, ஒரு பியூரோக்ராட்டா இருப்பதையோ, அதிகாரமிக்க இடத்துல இருப்பதையோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் அரசியல் தளத்துல வரும்போது கொஞ்சம் எள்ளி நகையாடலாம். ஒரு டாக்டர் அவ்வளவு சீக்கிரம் எள்ளி நகையாட மாட்டாங்க, இன்ஜினியரை நகையாட மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு அரசியல் தளத்தில் அவங்க இருக்கும்போது, எல்லா ஆண்கள் மத்தியிலையும் அவங்க நடந்து வரும்போது, பேசும்போது எல்லாவற்றையும் ஒரு முடிச்சு போட்டு அவமானப்படுத்துகின்ற அந்த ஆணாதிக்க வன்மம் வெளிப்படும். இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் விதமா திராவிட கட்சிகள் இழிவுபடுத்தி, திமுக இழிவுபடுத்திடுச்சு. புயல் காலத்தில் ஜீப்ல தொங்கிட்டு போனாங்க. ஜீப்ல தொங்கிட்டு ஆம்பளையும் தானே போனாங்க. ஆம்பளைங்களும் ஜீப்ல தொங்கிட்டு போய் புயல் நிவாரணத்துக்காக காரை இறங்கி ஏற முடியாதுன்னு ஜீப்லயே தொங்கிட்டு போனப்ப மேற்படி ஒரு 2-10 ஸ்டெப்பு தாண்டாங்க. ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டாங்க. அப்புறம் தலித்துகளை அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு தலித் பெண்ணை அவமானப்படுத்திட்டாங்க. இதையெல்லாம் பேசுனது இந்த வலதுசாரிகள் தான். இவர்கள் தான் ஏதோ தலித் அரசியல் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி, ஐயோ ஒரு தலித் பெண்ணை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, தலித் பெண்ணை இப்படி இது பண்றாங்களே. அப்புறம் இதே வாய் தான் வேற மாதிரி பேசணும். ஒண்ணும் தெரியாத பொண்ணு, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத, எங்க புயல், எங்க வெள்ளம், எங்க சாக்கடை இருக்கு, இதெல்லாம் தெரியாத இந்த சின்ன பொண்ணை போய் விட்டு விளையாடுறாங்க. ரெண்டுமே இவங்க தான் பரப்புவாங்க. லேடிங்கிற அடிப்படையில ஏளனப்படுத்துறது, இன்னொரு புறம் பெண்ணை அவமானப்படுத்துறாங்கன்னு பேசுறது, அப்புறம் தலித்தை அவமானப்படுது. இது மூணையுமே பேசுறது ஒரே கேட்டகரி, ஒரே பிரஸ் தான். ஒரே பிரஸ் அச்சடிக்கிற பொய்கள் தான் அதெல்லாம். இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் அவ்வப்போது தலித் ஆதரவுங்கிற பேர்ல பிரியாவைக்கு முக்கியத்துவம் தரலைங்கிறது, பெண் ஆதரவுங்கிற பேர்ல திமுக பெண்ணை பாருங்க
மேயரை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் தர்றது இல்லைன்னு பேசுறது. அப்புறம் இந்த முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எல்லா இடத்துலையும் இருந்தாங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்னங்க தெரியும், சேகர் பாபு சொல்றத பேசுறாங்க. இப்படி எந்த விதத்திலும் ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்யணுங்கிற மனநிலையை தவிர்த்து ஆரோக்கியமான அரசியல் இவங்கள்ட்ட கிடையாது. இப்ப இந்த கந்தன் மலைங்கிற அந்த எச்ராஜா அவர்கள் நடிச்ச படத்துல ஒரு டயலாக் பேசுறாரு. எங்க இருக்கிறான் இந்த அலேலியா பாபு அப்படிங்கிறார். சேகர் பாபுவை அலேலியா பாபுங்கிறார். அவர் வந்து கிறிஸ்தவர் கிடையாது, அது உலகத்துக்கே தெரியும். ஆனா அவர் அவமானப்படுத்துறாராம். ஒருத்தரை வந்து கிறிஸ்தவர்னு சொன்னா அவமானப்படுத்தக்கூடிய விஷயமா எச்ராஜா பாணியில. அதனால சேகர் பாபு ஒரு அமைச்சரை அலேலியா பாபு, இது என்ன லாங்குவேஜ், படத்திலேயே பேசுறாரு. படத்திலேயே அலேலியா பாபுங்கிறாரு. உடனே அந்த ஃப்ரீயா கிடைச்சாலே பிடிக்க முடியாது, இப்ப ஃப்ரீயா வேற கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எவ்வளவு வன்மமான வார்த்தைகள். ஒரு மேயர், ஒரு பெண், ஒரு தலித், இந்த 3 கிரிட்டீரியா இப்பதான் இன்னைக்கு பயன்படுத்தணும். ஒரு தலித்தை இழிவுபடுத்திட்டாங்க, ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறாங்க, ஒரு மேயருங்கிற பொறுப்பு மிக்க ஒரு பெரிய பதவி. இந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு பெண்ணை நாங்க இழிவுபடுத்தி தான் பார்ப்போம். ஒரு சென்னைக்கே டாப் லெவல்ல போஸ்ட் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்தாலும் நீ ஒரு பெண் என்கிற அடிப்பில் உனங்க பாலியல் ரீதியா ஆபாசமா தான் பார்ப்போங்கிறதும், ஒரு தலித்து வந்துட்டா ஒரு தலித்துக்கு இவ்வளவு அதிகாரமா, ஒரு ஆளுமையாங்கிற அந்த சாதியை வைக்கிற மனநிலை, இது 3மே அந்த டயலாக்ல வெளிப்படுது. பிரியா கிடைச்சிட்டானா, அல்லேலியா சேகர் பாபுக்கு பிரியா கிடைச்சிட்டானா என்னங்க வார்த்தை அது? எவ்வளவு அருவருப்பான ஆபாசமான வன்மம் நிறைந்த வார்த்தைகள். இதுக்கு திராவிட எதிர்ப்பு பேசுகின்ற பெண்ணி அமைப்புகள், திராவிட எதிர்ப்பு பேசுகிற தலித் அமைப்புகள் இதுவரை வாய் திறக்கலைங்கிறது தான் என் வருத்தமா இருக்கு. இது உண்மையிலே மிக மிக கண்டிக்கத்தக்கது. எச்ராஜா முஸ்லீம்களை தப்பா பேசுவாரு, பெரியார தப்பா பேசுவாரு, இதெல்லாம் எனி டைம் பண்றதுதான். திருமாவளவனை இழிவுபடுத்துவாரு, திமுகவை கேவலப்படுத்துவாரு, இப்படிதான் அவர் பேசிட்டு இருக்காரு. இத படத்திலையும் பேசியிருக்காரு. இப்ப அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருப்பவரை இழிவுபடுத்திட்டு அவரோட ஒரு மேயரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. இது பாருங்க, ஆண் பெண் அவங்க கண்ணுக்கு தெரியுது, நம்ம கண்ணுக்கு இவர் ஒரு மினிஸ்டர், அவங்க ஒரு மேயர் தான் நம்ம பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். ஆனா அவர் ஒரு ஆணா, இவங்க ஒரு பெண்ணா, இப்படிதான் இணைச்சு பார்த்து பேசி ஒரு பொது படத்திலேயே இப்படி ஒரு டைலாக பேசி இவங்க இது பண்றாங்கன்னா இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? இவர்கள் பேசுகின்ற தலித் அரசியல், அந்த இடத்துல சொல்றேன், தலித்துகளுக்கு திமுக என்ன செஞ்சு, அதிமுக திக என்ன செஞ்சு, கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன இருக்குன்னு இந்த வலதுசாரிகளும் பாஜகவினரும் அவ்வப்போது கேட்பாங்க இல்லையா? பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல திராவிட கட்சிகள்னு இந்த வலதுசாரிகள் தரப்புல இருந்து பேசுவாங்க இல்லையா? இவர்களுடைய உண்மையான பெண் அரசியல், தலித் அரசியல் இதுதான். ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது என்னென்ன வன்மை இருக்குங்கிறதே அந்த வசனங்களை வெளிவருது. ஒரு பெண் மீது எவ்வளவு ஒரு ஆபாச பார்வை இருக்குங்கிறது இதுல இருந்து வெளிவருது. சோ இவ்வளவு மோசமான கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் முற்போக்கு சமூக நீதினு பேசுகின்ற திராவிட கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. நான் திராவிட கட்சிகள் மீது விமர்சனம் வைக்க வேணாங்கல்ல, திராவிட கட்சிகளுக்கு திராவிட பார்வையிலே விமர்சனம் வைங்க, பெரியாரிய பார்வையிலே விமர்சனம் வைங்க. ஏன் நீங்க திராவிட கட்சியா இருந்து இப்படி செய்றீங்க? இதெல்லாம் கேட்கணும். தலித்துகளுக்கு மாவட்ட செயலாளர், பெண்களுக்கு இன்னும் முன்னுரிமை, அதையெல்லாம் பேச வேண்டிய அரசியல் தான். ஆனா யாரு பேசு? இந்த பாஜகவினர், இந்த எச்ராஜா போன்றவர்கள் தலித் அரசியலும் பெண் அரசியலும் பேசுவது எவ்வளவு போலித்தனமானது. திராவிட இயக்கத்தின் மீது வன்மத்தின் இன்னொரு வெளிப்பாடாக தலித் மக்களை கருவியாகவும் பெண் அரசியலை கருவியாகவும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கிறத நீங்க தெரியணுங்கிறதுக்காண்டிதான் இந்த டயலாக்கோட சொல்றேன். இவ்வளவு மோசமான டயலாக்க பேசுறாங்க. ஆனா இந்த நாட்டில் வலதுசாரி பெண்ணி அமைப்புகள், வலதுசாரி தலித் ஆதரவா பேசக்கூடியவங்க, திராவிடத்தால்தான் மீண்டும் என்று பேசக்கூடியவர்கள் இன்னும் இதுக்கு கண்டித்து எந்த அறிக்கையும் விடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உணர்த்த வேண்டிய கடமை ஒரு ஜனநாயக சிந்தனை கொண்ட அனைவருக்கும் உண்டுங்கிற அடிப்படையில் தான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.